நீங்க வந்து இதுக்கு முன்னாடி எல்லாம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட வாட்ஸ்அப்பை உங்க போன்ல பார்க்கணும் அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து வாட்ஸ்அப் வெப்பை யூஸ் பண்ணி நீங்க வந்து லிங்க் பண்ணி பார்த்திருப்பீங்க. இப்போ நம்ம வாட்ஸ்அப் வெப்பை யூஸ் பண்ண தேவையில்ல. வித்தவுட் வாட்ஸ்அப் வெப்போட நம்மளுடைய வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணி நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸோட வாட்ஸ்அப்பை நம்ம வாட்ஸ்அப்லயே பார்த்துக்க முடியும். அது எப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு இப்போ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய வாட்ஸ்அப்பை நீங்க புதுசா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு அக்ரி அண்ட் கண்டினியூ நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வரும். மேல டாப்ல ரைட் சைடுல இருக்கக்கூடிய 3 டாட் கிளிக் பண்ணி அப்படின்னா காம்போனன்ட் டிவைஸ் சொல்லிட்டு வரும். அதை கிளிக் பண்ணிட்டு உள்ள போங்க. உள்ள போன பிறகு உங்களுக்கு ஒரு QR கோட் வந்து பாத்தீங்கன்னா வரும். இப்போ இந்த QR கோட் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் யாருடைய வாட்ஸ்அப்பை உங்களுடைய வாட்ஸ்அப்போட கனெக்ட் பண்ணி நீங்க பார்க்கணுமோ அவங்களுடைய போன் எடுத்துக்கோங்க. அவங்களுடைய போன்ல வாட்ஸ்அப் ஓபன் பண்ணிட்டு மேல டாப்ல ரைட் சைடுல கூடிய 3 டாட் கிளிக் பண்ணிட்டு லிங்க்டு டிவைசஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உள்ள போயிட்ட பிறகு லிங்க்டு டிவைஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அப்படின்னா ஒரு ஸ்கேனர் வந்து ஓபன் ஆகும். அந்த ஸ்கேனரை இப்போ நீங்க உங்களுடைய போன்ல வந்து QR கோட் ஓபன் பண்ணி வச்சிருப்பீங்க. அந்த QR கோட வந்து ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 டிவைஸ் லிங்க் ஆயிடும். அதுக்கப்புறம் அவங்களுடைய வாட்ஸ்அப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வாட்ஸ்அப்ல வந்து பார்த்தலாம். உங்களுடைய போன்லயே வந்து பாத்தீங்கன்னா பாத்துக்க முடியும். இந்த ட்ரிக்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ யூஸ் பண்ண இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.